ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தொண்டையில் கிச்சு கிச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 3 ப்ரெக்னன்சியோட எக்ஸ்பீரியன்ஸு தான். 2 ப்ரெக்னன்சி, அதாவது டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்று வந்து இப்போது கரண்டில் இருக்குல்ல, மொத்தமாக 3 டோட்டலாக 3 ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸை இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதில் வந்து சந்தோஷங்கள் நிறையா இருக்கும், கவலைகளும் இருக்கும். ஷேர் பண்ணுவோம். சரி, எனக்கு வந்து 2015 கல்யாணம் ஆச்சுங்க. 2015 முடிவில் நவம்பர் 13 கல்யாணம். நவம்பர் 27 தர்ணு. நெக்ஸ்ட் இயர் நவம்பர் 27 தர்ணு வந்து பிறந்தான். கரெக்டாக நவம்பரில் கல்யாணம் ஆச்சு, அடுத்த நவம்பர் 27 தர்ணு பிறந்தான். சரி, இது என்னுடைய ஜேர்னி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி யாருக்குமே நடந்திருக்காது, எனக்கு நடந்துச்சு. எப்படின்னா, கல்யாணம் ஆகி 3 மாதம் எங்கள் வீட்டுக்கும் எங்கள் மாமியார் வீட்டுக்கும், அதாவது அம்மாவுக்கும் மாமியார் இவங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதம். இல்லை, நான் என்னைய வந்து எங்கள் வீட்டுக்காரர் எதாவது பேசினாலும் எங்கள் மாமியார் ரொம்ப கொஞ்சம் சவுண்டாக பேசுவாங்க. அவங்க பேசுகிறது கொஞ்சம் படபடப்பாக இருக்கும், கொஞ்சம் சத்தமாக படக்கு படக்குன்னு பேசிடுவாங்க எங்கள் மாமியார். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, கல்யாண வீடியோலலாம் பார்க்கலன்னா போய் பாருங்கள். பேசுவாங்களா, அது வந்து நமக்கு, நான் வந்து கிராமத்தில் பிறந்த ஆள், தூத்துக்குடி மாவட்டம் கிராமத்தில் பிறந்த ஆள். என்னால் இந்த கும்பகோணம் டவுனில் வந்து வீட்டுக்குள்ளே அடைச்ச மாதிரி. எங்கள் தெருவெலாம் பார்த்திங்கன்னா ஒரே சொந்தக்காரவங்க, சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமாக ஜாலியாக யார் வீட்டில் வேணால் உட்காந்துக்குருவோம், அந்த மாதிரி பொழுதுபோக்கு இருக்கும். கும்பகோணத்தில் வந்து புதுசாக நான் டவுனுக்குள்ளே கல்யாணம் முடித்து வந்தது, எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு தனிமை இருக்கும்ல, நமக்கு யாருன்னு தெரியாதவங்க, அந்த மாதிரிலாம் புதுசாக ஒரு இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் அந்த மாதிரி வரவும், எங்களுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதமாகி சண்டை வந்து நான் இங்கே இருக்க மாட்டேன்ட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டேன். போய் தஞ்சாவூரில் திருச்சி வரைக்கும் போயிட்டேன். திருச்சி வரைக்கும் போகவும் எனக்கு பயமாக போயிடுச்சு, அதுக்கு மீறி போக பயம். என் வீட்டுக்காரையும் விட்டு கொடுக்க முடியல, எங்கள் அம்மாக்கிட்டையும் போகணும்னு ஆசை. அப்புறம் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டேங்கவும், அவர் வந்து தஞ்சாவூருக்கு நீ கிளம்பி வந்துட்டு என்னை வந்து கூப்பிட்டு வந்துட்டார். அது ஒரு கோவம். அந்த டயத்தில் அவர் கொஞ்சம் எனக்கு அவருக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அது அவரோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும். இப்போ எவ்வளவோ மனசே மாறிட்டாருங்க என் வீட்டுக்கார். இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இருந்தாருன்னா எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். சரிங்களா. இந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாம் வந்து அப்போ வந்து மகாமகம் நடக்குது, பெரிய மகாமகம் நடந்துக்கிட்டு இருக்கு. வந்து என்னை கூப்பிட்டுட்டு சண்டைங்கவும் மறுபடியும் என்னை சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு கல்யாணம் முடிஞ்சு 3வது மாதம் ஊருக்கு போயிட்டோம். அங்கே போனால், இங்கேருந்து போனதோட அங்கே போய் எனக்கு அந்த ஒரு மாதிரி மயக்கம் வாந்தியெல்லாம் வரவும் டெஸ்ட்டு பண்ணி பார்க்குறேன். 40 நாள். எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லலை, பயம். ஏன்னா வேணான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க, இனிமேல் அங்கே போகக்கூடாது அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. நமக்கு டெய்லி சீனுராஜன் ஒரு அக்கா கமெண்ட் பண்ணுவாங்க. சீனுராஜன் ஒரு ஐடியில், அவங்க வந்து முத்துமாரி அந்த அக்கா பேர். சின்ன வயசுலேருந்து எங்கள் ஊரில் என் கூட பழகுன அக்கா, இன்னுமே கான்டாக்டில் தான் இருக்காங்க. அவங்க எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்க எதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட தான் சொல்லுவேன். அந்த அக்கா வந்து என்ன செஞ்சாங்க, அந்த கார்டு அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்து பாருன்னு, நாங்கள் அவங்க வீட்டில் தான் வச்சு பார்த்தேன். ஒரு லைன் நல்லா டார்க்காக, ஒரு லைன் லைட்டாகவும் அந்த மாதிரி வந்துச்சு. அப்போ இருடி, இன்னும் ஒரு 2-3 நாள் கழித்து பார்ப்போன்னுச்சு அந்த அக்கா. மறுபடியும் அவங்க காசு கொடுத்து தான் அவங்களே கார்டு வாங்கி பார்த்தாங்க. கொஞ்சம் டார்க்காக வந்துருச்சு. வரவும் எங்கள் அம்மாட்ட சொல்ல எனக்கு பயம். சரி, இப்படியே சொல்லி தானே ஆகணும். சொன்னால் எல்லோரும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறாங்க. இந்த பிள்ளை வேண்டாம், உனக்கு நீ வேணான்னு வந்துட்ட, புருஷன் வேண்டான்னு வந்துட்ட, இந்த பிள்ளைய உன்னையால் வளர்க்க முடியாது, கஷ்டப்படாத, பொம்பளை பிள்ளை இருந்தால் என்ன செய்வ, அப்படி இப்படின்னு என்னை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. நான் ஒரே முடிவு, யார் என்ன சொன்னாலும் சரி, அவர் என்னை பார்த்துக்கிட்டாலும் சரி பார்க்கலைனாலும் சரி, இந்த பிள்ளையை நான் வளர்த்துதான் வந்துட்டு என் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். நான் கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அப்போ கோவத்தில் பேசாமல் இருப்பேன். அப்புறம் இந்த மாதிரி சந்தோஷமும் பேசிக்கிட்டேன் நான், எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல், அப்படி தெரிஞ்சும் தெரியாமலும் பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு இதை ஏற்றுக்கிட்டாங்க, எங்கள் அம்மாவை ஏற்றுக்கிடுச்சு, வேறு என்ன செய்ய, சரி இருக்கட்டும்ன்ட்டு, இனிமேல் அது நல்லபடியாக போய் இருக்கணும் அப்படின்ட்டு சரின்ட்டு 3வது மாதம் எங்கள் ஊர்லேயே டெஸ்ட் பண்ணி 3வது மாதம் எங்கள் அம்மா அனுப்பி விட்றேன்னு சொல்லிடுச்சு. சரின்ட்டு 3வது மாதம் என் வீட்டுக்காரர் தான் வந்து ட்ரெயினில் கூப்பிட்டு போயிட்டு, ஏன்னா பஸ் எனக்கு ஒத்துக்கிறாது, வாந்தி வரும், ஏற்கனவே வாந்தி வந்துக்கிட்டு இருக்கும்ல மாதமாக இருக்கிறதுனால ட்ரெயின்லேயே கூப்பிட்டு வந்துட்டாருங்க. வந்துட்டேன்.
இங்கே வந்தால் மறுபடியும் எனக்கு வேலை அதிகமாக, தண்ணியெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. பைப்பு பக்கத்தில் தான் இருந்தாலும் எங்கள் மாமியார் அவங்க யாருமே தண்ணி எடுக்க மாட்டாங்க, நான் தான் போய் எடுக்கணும், என்னையே தான் எடுக்க சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது என் வீட்டுக்காரோட தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் பண்ண வராங்க. வரும்போது ஆளுங்கள்லாம் வர்றதுனால என் வீட்டுக்காருக்கு பெரியப்பாமாங்க சித்தப்பாமாங்கலாம் ஊரில், எங்கள் ஊர் பக்கம் இருக்க அவங்க ஊர் பணக்குடிங்கிற ஊர், அந்த ஊர்லேருந்து வரும்போது தண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்தேன். ஏம்மா நீ மாசமாக இருக்கல அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. அப்போ அவர் என் வீட்டுக்காருக்கு அன்னைமுறை அவர் வந்து சொல்கிறார் எங்கள் மாமியார்கிட்ட, இந்த பிள்ளை மாசமாக இருக்குது, சண்டை ஓட்டு ஒரு பிரச்சனை முடிஞ்சு இப்போ தான் கூப்பிட்டு வந்திருக்கு, 3 மாதம்தான் ஆகுது, நீ தண்ணி எடுக்க சொல்கிறியே அப்படின்ட்டு, ஏம்மா ஒரு 5-6 மாதம் ஆகிற வரைக்கும் நீ தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி சரின்ட்டு தண்ணி எடுக்க விடாமல் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த ஒரு என்னதான் இருந்தாலும் அந்த நாத்தனார் மாமியாருங்கிற சண்டை வர சகஜம் தானே. எங்களுக்கும் அந்த மாதிரியே சில வாக்குவாதங்கள். நீ நான் சுண்டைக்காயை நான் தட்டக்கூடாது, விதையோட குழம்பு வைக்கணும்பாங்க, நான் தட்டாமல் அப்படியே வைப்பேன், இல்லை தட்டணும்பாங்க. அந்த மாதிரி வாக்குவாதம், சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி மறுபடியும் வரும்போது நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா என்னால் இங்கே இருக்க முடியாது, நீ என்னை வளகா போட்டு கூப்பிட்டு போயிரு, எனக்கு வந்து ஒரு ஆசை என்னென்னா, என் கல்யாணத்துக்கு சடையாரம் வைக்கலை, சடையாரம் தலையில் வைப்பாகல்ல, கல்யாணத்துக்கு வைக்கலை, வெறும் பூவை மட்டும்தான் வச்சு விட்டாங்க. அது ஒரு மாதிரி என் கல்யாண கதையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பார்க்கலேன்னா அதையும் போய் பாருங்கள். அந்த மாதிரிலாம் இருக்கவும் சரின்ட்டு எங்கள் அம்மா வண்டி பிடிச்சி அங்கேயே எங்கள் ஊரில் இருந்தே சாப்பாடெல்லாம் செஞ்சு, அது ஒரு கூத்து, இங்கேயே ஆர்டர் பண்ணி வாங்கலான்னு சொன்னேன். எங்கள் அம்மா கேட்கலாம், நம்ம ஊரில் தான் செய்யணுன்ட்டு சாப்பாடை நைட்டு செஞ்சு காலையில் 10 மணி 11 மணிக்கு அது ஒரு மாதிரி லேசாக தண்ணி பட்ட மாதிரி போயிடுச்சு, ரொம்ப இல்லை லைட்டாக. முத நாள் நைட்டு செஞ்சு 7-8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு சாப்பாடு. அப்படிங்கும்போது அந்த புளி சாதம், லெமன் சாதம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அந்த கொஞ்சம் சீக்கிரம் வீணாக போகிறோங்கிற மாதிரி இது லேசாக தண்ணி பட்ட மாதிரி போயிடுச்சு. அப்படிங்கவும் அது ஒரு பேச்சு பொருள் ஆயிடுச்சு. இப்படியே வளகாப்பு நல்லபடியாக போட்டு தப்புச்சம்பளச்சன் இங்கேருந்து ஓடிட்டேங்க. இங்கே வந்து எனக்கு சாப்பாடு கொஞ்சம் நான் விரும்பின மாதிரி கிடைக்காது. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும், துணி துவைக்கணும், நான் தான் சமைக்கணும், நான் தான் வீடு வாசல் கொட்டும், எல்லா வேலையும் நான் தான் செய்கிற மாதிரியே இருக்கும். அப்போ நம்ம தப்புச்சம்பளச்சா எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. என்னையே நான் பார்த்துக்கிறது மட்டும்தான் எனக்கு வேலை. போயிட்டு அம்மா விடுதுன்னா அப்படித்தானே, போயிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு ஜாலியாக போய் எங்கள் அம்ட் ஒரு நாளைக்கு நைட் ஆச்சுன்னா 10 இட்லி 15 இட்லி சாப்பிடுவேன். 15 இட்லி நான் தான் சாப்பிடுவேன். ஏன்னா நமக்கு வேலை கிடையாது, சாப்பிட்றத வேலை. இங்கே வந்து அப்படி கிடையாது, நம்ம தான் இட்லி ஊற்றணும், மாவு அரைக்கணுங்கிறதுனால எனக்கு அந்த மூஞ்சல் அடித்த மாதிரி போயிடும், ரொம்ப சாப்பிட முடியாது. நல்லா சாப்பிட்டு நல்லா கெதியாக ஒரு 72 கிலோக்கு மேலே போயிட்டேன். நல்லா ஊதி ரொம்ப குண்டாயிட்டேன். வெறும் 48 கிலோவில் கல்யாணம் முடியும் போது, குழந்தை பிறக்கும்போது 72 கிலோ. நல்லா புசுன்னு ஊதி பார்த்தா டைம் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய டயம் ஆயிடுச்சு. ஆனால் வலி வரலை. எங்கள் அம்மா சாமியை கும்பிடுது, வலி வரணும். நானும் எங்கள் அம்மாக்கிட்ட, எம்மா எனக்கு வலிக்கலை, கல்லுக்குண்டு மாதிரியே இருக்குதுல்ல, அசைவை தவிர எனக்கு எந்த பிரச்சனையுமே தர்ம கொடுக்கவே இல்லை. அப்படிங்கவும் என்னாச்சு, எங்கள் ஊர் ஆஸ்பத்திரிக்கே போய் ஆரம்ப சுகாதார நிலையம் இந்த மாதிரி டேட்டு முடிஞ்சிருச்சு, வலி வரலைங்கவும் அங்கே டாக்டர் ஏதோ சப்படுத்து விடுவாங்களாம். அது மாதிரி விட்டு ஒரு குளுக்கோஸ் பாட்டில் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுட்டாங்க. இந்த இன்ஜெக்ஷனுக்கு வலி வந்திருக்கணும், இன்னும் வரலை. சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க, ஒரு ஊசியும் போட்டு விட்டாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்து போங்க. வீட்டுக்கு போன உடனே ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் பார்ப்போம். வலி வந்துச்சு அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு வாங்க, குழந்தை பிறந்துடும். அப்படி 3 நாள் ஆகியும் வலி வரலை அப்படின்னா உங்களை வந்து நான் கோயில்பட்டிக்கு அனுப்பிடுவேன், கோயில்பட்டியில் போய் நீங்கள் ஆப்ரேஷன் தான் பண்ணிக்கிறணும் அப்படின்ட்டாங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் அருப்புக்கோட்டை ஒன்று, இல்லைன்னா தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கிறதுனா அருப்புக்கோட்டை ரொம்ப பக்கம், ஒரு 40 நிமிஷத்தில் போயிடலாம், 35 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் எங்களுக்கு டிவிஷன் வந்து கோயில்பட்டி டிவிஷன், அதனால் அங்கே அனுப்புவாங்க, இல்லைன்னா தூத்துக்குடிக்கு அனுப்பி விட்ருவாங்க, தூத்துக்குடி மாவட்டங்கிறதுனால. அங்கே போனால் ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா சாமியை கும்பிடுது. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே ஆப்ரேஷன் கிடையாது. எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எங்கள் சின்னக்கா எல்லாருக்குமே சுகப்பிரசவம் தான். அதே மாதிரி எங்கள் அம்மா சாமியை வேண்டி வலி வந்துருச்சுங்க. 3ஆவது நாள் ஊசி போட்டு 3ஆவது நாள் காலையில் 7 மணிக்கு வலி வந்துருச்சு. 7 மணிக்கு போனால் தலை திரும்பலன்ட்டு மறுபடியும் குளுக்கோஸ் பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு எங்கள் அம்மாவே நானும் நடக்கிறோம். தலை திரும்பணும். மத்தியானம் 1 மணிக்கு பிறந்தாங்க. தருன்னு சந்தோஷம். ஆம்பளை பிள்ளையாருக்கும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு 3 பொண்ணா, அதனால் எங்களுக்கு எப்படியாவது ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு எங்கள் அம்மாவோட ஆசை. குழந்தை பிறந்துருச்சு. எங்கள் அக்காவுக்கு தான் சாப்பாடெல்லாம் செஞ்சு கூப்பிட்டு வந்து, அதே மாதிரியே 3ஆவது மாதம் எங்கள் அம்மா 5 மாதம் இருந்துச்சு.
இதே கதை தான். 3ஆம் மாதம் போவேன் அடம்பிடிச்சி போய் இங்கே வந்து கும்பகோணம் வந்து 2 நாள்லேயே நான் அழுது எங்கள் அம்மாட்ட போகிறேன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இதோட முடிஞ்சிருச்சா. பிரசவம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான பிரசவம். 2வது பிரசவம் என்னைய விட கஷ்டப்பட்டவங்க இந்த உலகத்தில் யார் இருந்திருக்கலாம் யாரோ. ஆனால் அவங்க ஒருவேளை காதல் திருமணமாக இருந்திருக்கலாம், யாரும் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் என் கதை நான் நல்லபடியாக ஊரே மெச்சுற அளவுக்கு எனக்கு எங்கள் அம்மா பஸ்ஸு பிடிச்சி கூப்பிட்டு வந்து கல்யாணம் முடிச்சு அவ்வளோ சொந்த பந்தம் இருந்தோம். 2வது பிள்ளை அனாதை மாதிரி பெற்று கிடந்தேன். அந்த கதையை சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது, எனக்கு வந்துச்சு. 2வது வந்து மாசமாக இருக்கேன். கரெக்டாக 50 நாள். எங்கள் மாமியார் இங்கே இல்லை, அவங்க எங்கள் நாத்தனார் வீட்டில் இருந்தாங்க. எங்கள் நாத்தனார் வந்து படிச்சிருக்கு, பிஹெச்டி படித்ததுனால அது இந்த எக்ஸாமுக்கு நிறையா படிக்கும். அதனால் அவங்க பிள்ளைய பார்த்துக்கறணும்னு எங்கள் மாமியார் அங்கேயே தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி வருஷத்தில் ஒரு 10 மாதம் அங்கே தான் இருப்பாங்க. சரின்ட்டு அவங்க அங்கே இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு முடியாமல் போயிடுச்சு. 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் எங்கள் அம்மா இறந்த காரணம் என்னங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்க்காதவங்க பாருங்கள். நான் எங்கள் அம்மா பற்றி பேசினா கொஞ்சம் எமோஷனல் ஆகிடும். ஆமாம், எங்கள் மாமியார் இருந்ததுமே கொஞ்சம் கஷ்டமான இதுதான், அதையும் சொல்கிறேன். இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப முடியாமல் கிடக்குது. நான் போய் பார்த்துட்டு தருணுக்கு வந்து 4 வயசு 4.5 வயசு இருக்கும். 4 வயசு தருணையும் கூப்பிட்டு போய் எங்கள் அம்மாவை ஒரு 10-15 நாள் இருந்து எங்கள் அம்மாவை கொஞ்சம் பார்த்து, ரொம்ப முடியாமல் தான் கிடக்குது, பீமுத்திர அழுற மாதிரி தான் பார்த்து விட்டுட்டு சரின்ட்டு ஊருக்கு வந்துட்டேன். வந்ததோடு நான் மாசமாக இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு போகிறேன். செக்கப்புக்கு நான் போயிட்டு எங்கள் அம்மாட்ட சந்தோஷமாக தான் பேசினேன். செக்கப்புக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன், எங்கள் அம்மா செத்து போச்சுன்னு ஃபோன் வந்துருச்சு. சரின்ட்டு கஷ்டம்தான். எங்கள் அம்மா இருந்தாலே 50 நாள் கரெக்டாக வயிற்றில் 50 நாள். யார் 2வது பையன் சுந்தர செல்வன் 50 நாள். அந்த கஷ்டத்தோடையே அது வந்து இந்த கொரோனா முடிகிற டைம் மாதிரி, கொரோனா முடிகிற டயத்தில் அந்த கொரோனா தடுப்பூசியெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருந்ததுனால வேறு வழி இல்லை. காரில் போனோம். இங்கேருந்து பஸ்ஸுக்கு சரியாக கிடைக்கல. கும்பகோணம் இங்கே தாராசுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கார் வந்துச்சு. ஏதோ ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸோட கார் போல். அந்த காரில் நாங்கள் ஏறி நான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கோம், அவங்க ஏற்றிட்டு போய் தஞ்சாவூரில் இறக்கி விட்டுட்டாங்க, புது பஸ் ஸ்டாண்டில். நாங்கள் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி மதுரை போய் மதுரையிலேருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. நைட்டு 3 மணியோ 4 மணியோ நினைக்கிறேன். ஏன்னா 3 மணி. எங்கள் ஊருக்கு அப்போ தான் பஸ்ஸு. எங்கள் ஊர் கிராமம். மதுரையிலேருந்து துருவாக ஒரு பஸ் இருக்குது, அதை பிடிச்சி ஆகணுன்ட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு எப்படியோ போயிட்டோம். என்னைய மாதிரி சோகம் யாருக்கு இருக்காது. போனால் எங்கள் அம்மா முகத்தை பார்க்கக்கூடாது. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து நைட்டு மூடி வச்சுருவாங்க, காலையில் 5 மணிக்கு தான் முகத்தை பார்க்க விடுவாங்க. 2 மணி நேரம் அழுகிறேன், எங்கள் அம்மா மூஞ்சை பார்க்க முடியல என்னால். பெத்த தாய் மூஞ்சை 2 மணி நேரம் பார்க்க முடியாமல் பக்கத்துலேயே உட்காந்து அந்த கவலை எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் சொல்லுங்கள். அப்படியே பார்த்து ரொம்ப அழுது தவிச்சு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அம்மா கதை முடிஞ்சிருச்சு. மனசு தேத்தி வந்தாச்சுங்க ஊருக்கு வந்தாச்சுன்னா எத்தனை மாதம், ஒரு 9 மாதம். குழந்த பிறக்கிறதுக்கு ஒரு 4 நாள் 15 நாள் 16 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. குழந்த பிறக்கிறதுக்கு டேட்டு கொடுத்துட்டாங்க. தருணு தம்பிக்கு சுந்தர செல்வனுக்கு டேட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு 16 நாள் இருக்குது. செக்கப்புக்கு போகிறேன் கும்பகோணத்துக்கு. கர்ப்பப்பை திறந்துருச்சுமா, நீங்கள் பெட்டில் அட்மிட் ஆகுங்கன்ட்டாங்க. இல்லைங்க, இன்னும் ஒரு 16-17 நாள் இருக்குது, எங்கள் மாமியார் வேறு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அதனால் நாங்கள் போயிட்டே வரோம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டார். சொல்லவும் அப்போ உங்கள் உயிருக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் பொறுப்பில்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு நாங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சரின்ட்டு எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் எங்கள் மாமியார் இறந்துட்டாங்கன்ட்டு பொண்ணு வருது. அது எப்போ ஏன்னா அவங்க எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, திரும்பி வந்துடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். இறந்துட்டாங்கனாலும் சரி, வேறு வழி இல்லை, நம்ம என்ன செய்கிறது. மறுபடியும் எல்லாத்தையும் அதே தான், எங்கள் அம்மா இறந்தது எப்படியோ அதே மாதிரி தான் இவங்களுக்கெல்லாம் முடிச்சு. நான் மாசமாக இருந்ததுனால எங்கள் மாமியாருக்கு நாங்கள் எந்த ஒரு சடங்குகளும் சம்பிரதாயம் நாங்கள் செய்யலை, மூத்தவங்க செஞ்சாங்க, நாங்கள் செய்ய முடியல. சாமி கும்பிட்டோம். 16ஆவது நாள் சாமி கும்பிட்டு மறுநாள் சுந்தர் பிறந்துட்டான். சுந்தர செல்வன் பிறந்துட்டானா அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஐயோ, என்னைய மாதிரி யாரும் கஷ்டப்பட்டுருக்க முடியாது. நான் ஏற்கனவே நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இதை நான் சொல்லி ஆகணும். ஒரு தாய் இல்லாமல் மாமியார் இல்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளை ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. எங்கள் வீட்டுக்கு கீரை விற்க வருவாங்க ஒரு அம்மா. அந்த அம்மாவை துணை கூப்பிட்டு எங்கள் மாமனார் போய் எனக்கு வலிக்கு வர்ற ஊசி
மெடிக்கலில் போய் எங்கள் மாமனார் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. எங்கள் வீட்டுக்காரர் இல்லை. மொதல் பிள்ளை பிறக்கும்போது அவர் இங்கே இருந்தார். 2வது பிள்ளை பிறக்கும்போது வியாபாரத்துக்கு போயிட்டார். கூப்பிட்றேன் நான் இத்தனைக்கும். அட்மிட் ஆக சொல்கிறாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். சொன்னால் அவர் அந்த டயத்துக்கு வந்திருக்கலாம். கையில் காசே இல்லை, சுத்தமாக காசு இல்லை, நான் வியாபாரம் பார்த்துட்டு வரேன், நீ ஆஸ்பத்திரிக்கு போ அப்படின்ட்டார். எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போன்ட்டார். எங்கள் மாமனார் வண்டியில் வராரு. நானும் அந்த கீரைக்காரமாவும் ஆட்டோவில் போகிறோம். வலி ஊசி வாங்கிட்டு வந்து கொடுத்து ஊசி போட்டு 1 மணி நேரம் தான். அவங்க நர்சம்மா கேட்குறாங்க, உங்கள் அம்மா எங்கன்னு. அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. மாமியார் எங்கன்னாங்க. மாமியாரும் இல்லை, இறந்துட்டாங்க. அவங்க அந்த கூட வந்த அம்மாவை பார்த்துட்டு என்னைய மூஞ்ச பார்த்துட்டு, அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க பாருங்கள். நம்மளை பார்க்குறது இல்லாமல் நம்ம கூட வந்தவங்க முகத்தெல்லாம் பார்த்துட்டு நம்மளை ஒரு சீப்பாக எடை போடுற மாதிரி, அந்த மாதிரி நினச்சிக்கு ஒரு மாதிரி அது கஷ்டமாக போயிடுச்சு. சரின்னு பெட்டில் கொண்டு போய் போட்டாங்கங்க. பெட்டில் போட்டால் கீரைக்காரமாக நைட்டெல்லாம் இருந்தாங்க. காலையில் அவங்க வேலைக்கு போகணும்ல, அவங்க பிழப்ப நம்ம கெடுக்கக்கூடாதுல, வேலைக்கு போயிட்டு வரட்டுமான்னாங்க. போயிட்டு வாங்கம்மான்ட்டேன். போயிட்டு மறுபடியும் வந்தாங்க. ஆனால் வந்து என்னைய பெட்டில் அட்மிட் பண்ணியிருந்தோம்ல, அதுலேருந்து இன்னொரு 3வது மாடிக்கு போய் மாற்றிட்டு என்னை செட்டில் பண்ணி விட்டுட்டு, நான் சொன்னேன் ஊர்லேருந்து ஆள் வராங்கன்னு சொல்லவும் சேர்ந்து கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் ஊர்லேருந்து வர்றேன்னு சொன்ன ஆள் ஏமாற்றிட்டாங்க, வரல. அதனால தான் நான் சொந்த பந்தங்களை வெறுக்கிறதுக்கு காரணமே அதுதான். வர்றேன்னு சொல்லிட்டு காலை வாரி விட்டுட்டாங்க. சரி, அவங்க சூழ்நிலை எப்படியோ அதுலேருந்து நான் அந்த சொந்தத்தையே ஒதுக்கிட்டேன் அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் நான் பேசுகிறதே இல்லை. ஒரு நல்ல காரியத்துக்கு வரலைனாலும், ஒரு கெட்ட காரியத்துக்கு வர முடியலைனாலும், ஒரு பிள்ளை தாய் இல்லாமல் ஒத்தையில் கிடக்குது, அதுக்கு கூட வராத சொந்தங்கள் எதுக்குன்ட்டு அதில் நான் அப்படியே ஒதுக்கிட்டேங்க அவங்கள. இப்போ 3வது ப்ரெக்னன்சி உங்களுக்கு சொல்லவா வேணும். 2வது பையன் பிறந்து அவனை 8 நாளாக குளிக்க ஊற்ற தெரியாமல் பயந்து யூடியூப்பில் பார்த்து அவனை குளிக்க ஊற்றி நான் என்னென்னமோ கஷ்டப்பட்டு அவனை வளர்த்தேங்க. அதனால தான் அவன் சரியாக பேசலையா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பெரிய ஆள் இருந்தால் அந்த மாதிரி அவனுக்கு நடந்திருக்குமா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி தான் என்னுடைய 2 ப்ரெக்னன்சியுமே டெலிவரி ஆச்சு. 3வது அதே மாதிரி தான், உங்களுக்கு சொல்லவே வேணாம். ஒரு 3 மாதமாக ரொம்ப முடியாமல் இருந்தேன். இப்போ ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் தேவலாம். இதுதாங்க என்னுடைய ப்ரெக்னன்சி கதை. இதுக்கு மீறி சொன்னால் நீங்கள் இவ்வளோ நேரமே பார்க்க மாட்டேங்கும் போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ட்ரிபிள் டெலிவரி பற்றி சொல்கிறேன். 3வது மாதமாக இருக்கிறதுனால இப்போ என்னுடைய ஜேர்னி உங்களுக்கு தெரியும்ல, அதனால் இதுக்கு முன்னாடி நடந்தது தான் சொல்லியிருக்கேன். ட்ரிபிள் இன்னைக்கு கோட் வேர்டு. பாய்.